கல்விங்கிற ஒரு விஷயந்தான் ஒரு சாமானிய மனுஷனை கூட சாதனையாளராக மாற்றும். படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க ஸ்கூல் படிக்கும்போதே அவங்க ஆம்பிஷன் என்ன, பிற்காலத்தில் அவங்க என்னவா ஆக விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் வேணும். அதுக்காக அவங்க கடுமையாக உழைச்சா நிச்சயமாக ஒரு நாள் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறது தான் டாக்டர் ஹர்ஷன். ஹர்ஷனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இவர் தென்காசி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் எளிய வீட்டு பிள்ளையாக இருந்து டாக்டர் ஆகணுங்கிற கனவுலையே இருந்து இன்றைக்கி தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு. இவரோட ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஹர்ஷன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஹர்ஷன். ஹர்ஷன், நீங்கள் இப்போ தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். எந்த ஏஜில் நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? யார் உங்களை இன்ஸ்பயர் பண்ணாங்க? நான் 6th படிக்கும்போதே டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா என்னோடய அறிவியல் ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யாரெல்லாம் என்னவா ஆக போகிறீங்க, உங்களோட எய்ம் என்னென்னு கேட்கும்போது ஒரு விதமாக சொல்லிட்டு இருந்தாங்க. போலீஸு, ஆர்மி, இன்ஜினியர் அந்த மாதிரி. அப்போ நான் டாக்டர்னு நான் சொன்னேன். சும்மா தான் லாட்டு போக தான் சொன்னேன் டாக்டர்னு சொல்லி. மேம் ஒரு ஜாலியாக நான் டாக்டர் ஆகிட்டேன்னு உங்களுக்கு ஃப்ரீயாக ஊசிலாம் போட்டு அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு ஃபன்னாக இருக்கும். அதுக்கடுத்து அதுக்கு என்ன படிக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியாது. போக போக தான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து படித்து அதுக்கு நீட்னு ஒரு எக்ஸாம் இருக்குன்றதே எனக்கு 11th வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நீட்டுக்கு என்னென்ன படிக்கணும் வைக்கணும் அதெல்லாம் என்னோடய கிளாஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் கைடு பண்ணாங்க. அது மூலிமா அந்த எக்ஸாம் கிராக் பண்ணி இப்போது டாக்டரு ஆயாச்சு. ஹர்ஷன், இப்போ உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொல்லுங்கள். அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? என்னோடய பேர் ஹர்ஷனு. எனக்கு 2 தம்பிங்க இருக்காங்க. அவங்களில் ஒருத்தர் 12th முடிச்சிட்டான், இன்னொருத்தர் 11th முடிச்சிட்டான். 2 பேருமே நான் படித்து அதே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. தமிழ் மீடியம் தான், நானும் தமிழ் மீடியம் தான். அதுக்கப்புறம் எனக்கு அம்மா பேர் சொர்ணமே. வீட்டில் தான் சும்மா தான் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப் தான். அப்பா பேர் பொன்னையா. அப்பா பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னவா இருக்காரு பிடபிள்யூ? பிடபிள்யூடியில் இப்போ அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. நான் ஸ்கூல் படிக்கிற டைப்பிஸ்ட்டாக இருந்தாங்க. ஓகே. அப்போ ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து தான் வந்திருக்கீங்க. ஆமாம். இல்லையா? இதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் யாராவது டாக்டராக இருந்தாங்களா? இல்லை நான் தான். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மெடிக்கோ? ஆமாம் ஆமாம். இல்லை ஊரில் யாராவது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் டாக்டர், இவரை பார்த்து தான் நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எதாவது இருந்தாங்களா யாராவது? அப்படிலாம் இல்லைனா நான் படித்த ஸ்கூலில் நான் ஒரு 8th வரைக்கும் நான் நடுநிலை பள்ளியில் படித்தேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். அங்கே படித்த அதுக்கடுத்து 9th to 12th தான் நம்ம ஐசிஐ ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூலுக்கு வந்தேன். அப்போது எனக்கு முன்னாடி படிச்சிருப்பாங்கல்ல, அவங்களும் இங்கே படித்து டாக்டர் ஆகியிருக்காங்க. அவங்க பேர் காளிதாஸ்னு ஒன்று. ஸோ இவங்களும் எழுதியிருக்காங்க. இவங்களும் நம்மள மாதிரி தமிழ் மீடியம் படித்து எழுதியிருக்காங்க, அப்போ நம்மளாலே முடியும். ஸோ அப்படின்னு ஒரு தாட்டு. இப்போ +2 எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? நான் +2 498 மார்க் எடுத்தேன். எவ்வளோக்கு? 600க்கு 498 எடுத்தேன். ரைட், ஓகே. இப்போ நீட் அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு தெரிய வந்துச்சு? அதுக்கான ப்ரிப்பரேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? சரிங்களா? இதுக்கு உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு? நீட் எக்ஸாம் எனக்கு 11th எண்டிங் தான் தெரிய வந்துச்சு. நான் 9th ஸ்கூல்லேருந்து சேர்ந்ததுமே கொரோனா வந்துருச்சு. அதுக்கடுத்து ஒரு 11th எண்டிங்கில் தான் நான் ஸ்கூலுக்கே போனேன். ஸ்கூலுக்கு பேருக்கப்போ எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்போவுமே 12th எக்ஸாம் முடிஞ்சிட்டு லாஸ்ட்டில் ஒரு மாதம் ஃப்ரீ நீட் கோச்சிங் சென்டர்னு கொடுப்பாங்க. அப்போ புது ஸ்கூலில் இருந்து நிறைய பேர் வருவாங்க. அப்போ நாங்கள் கிரவுண்டில் எங்களுக்கு எங்களோட ஆசிரியர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ நிறையா புது ஸ்கூல்லேருந்து வந்திருக்கப்போ அவங்களாம் வந்திருக்காங்கன்னு நான் கேட்டேன். அப்போ தான் அவங்க நீட் கோச்சிங்க்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி நீட் கோச்சிங் அதில் படித்து அதை கிளியர் பண்ணால் தான் டாக்டர் ஆக முடியும் அப்படி சொன்னாங்க. அப்போ எனக்கும் மேம் டாக்டர் ஆகணும்னு ஆசை. அப்போ நானும் நீட்டு எக்ஸாம் எழுதணுமா அந்த மாதிரி மேம்கிட்ட கேட்கும்போது, ஆமாடா அப்போ நீயும் போய் அந்த இதில் சேர்ந்துக்கோ அப்படின்னு மேம் தான் அதுக்கு போக சொன்னாங்க. அதுக்கடுத்து அங்கே போனதுக்கப்புறம் தான் அது அந்த கோச் சென்டர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு வந்து என்னோடய வகுப்பு ஆசிரியர் அவங்க தான் பார்த்து வாப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் எனக்கு புக்கெலாம் வாங்கி கொடுத்து படிக்க அவங்க தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தாங்க. அவங்க புக்கெலாம் வாங்கி கொடுத்து நல்லா படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களே புக்கு ஃப்ரீயாக வாங்கி கொடுத்து அவங்க டெய்லி கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணு அப்படி சொன்னாங்க. 11th படிக்கும்போதே அட்டன் பண்ண சொன்னாங்க. அது ஆக்சுவலாக 12th முடிச்சவங்களுக்கு தான் அந்த கிளாஸ் உண்டு. ஓகே. ஆனால் நான் ஆர்வமாக போய் கேட்டேன். 11th அப்படி நான் போயிட்டேன். 11th இப்போ உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நீங்கள்
ஃபஸ்ட் டைம் நீட் எழுதும்போது எதிர்பார்த்த மார்க் வரலன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். இப்போ மார்க் வரல அப்படிங்கப்ப எப்படி இருந்துச்சு உங்கள் மனநிலை? ஏன் வந்து நீங்கள் 1 இயர் இருந்து அதை படிக்கணும்னு ஏன் பிளான் பண்ணீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் நான் வந்து ஃபுல்லாகவே அந்த 1 மந்த் லாஸ்ட் ப்ரிப்பரேஷன் தான் நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. கிராஷ் கோர்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடியுமே நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். நான் லாஸ்ட் 1 மந்த் நல்லா பயாலஜி மட்டும் நல்லா படித்தேன். ஃபுல்லாகவே தமிழ் நாலேஜ் வச்சு தான் நான் எழுதினேன். ஒரு 271 மார்க் எடுத்தேன். ஒரு 30 மார்க் தான் எனக்கு வந்து இல்லை அது போகிறதுக்கு. இப்போ 30 மார்க் இருந்தால் போயிருக்கலாமே, அப்போ நம்மளால் முடியும், அப்போ 1 இயர் நம்ம ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் நானும் வீட்டில் கேட்டேன், ஸ்டாஃப்டெலாம் பேசினேன். அவங்களும் இருப்பா அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துடலாம், 30 மார்க் தானே டிஃப்ரென்ஸ், அடுத்தாட்ட இதுக்கு ஹை மார்க்கே எடுத்து போயிடலாம் அப்படி சொன்னப்போ தைரியமாக நான் வந்து அடுத்த 1 இயர் ட்ராப் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இல்லை, இந்த 7.5% ரிசர்வேஷனில் நீங்கள் 30 மார்க் கம்மியாக இருந்ததால்? ஆமாம் ஆமாம். சரி, ஓகே. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நீட் எக்ஸாம் ஃபுல்லாகவே வந்து சிபிஎஸ்சி படித்தா தான் ஈஸியாக இருக்கும், ஸ்டேட் போர்டுனா கஷ்டம் அப்படிங்கிறாங்களே. இப்போ நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியமில் படித்து வந்தீங்க. இப்போ உங்களோட நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது தமிழில் எழுதுனீங்களா இல்லை இங்கிலீஷில் எழுதுனீங்களா? இந்த ரெகுலராக நீங்கள் படித்த +2 சிலபஸ்க்கும் இந்த நீட் சிலபஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது? அதாவது நம்ம ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி 2 புக் இருக்குது. என்சிஆர்டி புக்கு தான் ஸ்டேட் போர்டு. என்சிஆர்டி புக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம புக் வந்து ரொம்ப இருக்கும், அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு தான் கஷ்டம் ஆக மொத்தம். ஸ்டேட் போர்டு தான் கஷ்டம் என்சிஆர்டி சிலபஸை கம்பேர் பண்ணும்போது. நம்மளுக்கு வந்து இப்போ பயாலஜியில் வந்து என்சிஆர்டி புக்கில் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் இருக்கும். 11th 12th என்ன தேவை அது மட்டும் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்டேட் போர்டு புக்கில் வந்து ரொம்ப அட்வான்ஸ் அதிகமாக இருக்கும், நிறையா இருக்கும். அங்கே ஒரு சாப்டர் வந்து ஒரு 7 பக்கம் இருக்குன்னா இங்கே அதுவே ஒரு 12 பக்கம் 20 பக்கம் இருக்கும். அதாவது நம்ம எம்பிபிஎஸ்சில் படிக்கக்கூடிய பேசிக்ஸ்லாம் இங்கே லைட்டாக வரும் பயாலஜியில், அந்த மாதிரி நிறைய அதிகமாக கொடுத்துருப்பாங்க. கெமிஸ்ட்ரிலாம் எடுத்துட்டோம்னா அங்கே ஒரு 10 ரியாக்ஷன் இருக்குன்னா இங்கே வந்து ஒரு 20 ரியாக்ஷன் 30 ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அட்வான்ஸாக நம்ம எல்லாத்தையும் படிக்க முடியாது, லாஸ்ட்டு படித்து குழம்பிடும் ஸ்டேட் போர்டு புக்கில். அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக தெரியும். இதே சிபிஎஸ்சிலனா அவங்க கொடுத்துருக்கிறதே கம்மியாக தான் இருக்கும், அதை நம்ம படித்தா அதில் தான் கண்டிப்பாக வரும். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். அதனால் அதை படித்தா தான் நம்மளை வந்து போக முடியும். அதாவது என்சிஆர்டி புக்கில் வந்து 100% கொஸ்டின்ஸ் வரும். ஸ்டேட் போர்ட் புக்கில் இருந்து 90% கொஸ்டின் வரும். அந்த மாதிரி ஃபுல்லாக படித்தோம்னா அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய மாணவர்கள் வந்து நான் ஸ்டேட் போர்டில் தான் படித்தேன், சிபிஎஸ்சியில் படிக்கலைன்னு அதையே வந்து ஒரு எக்ஸ்கியூஸாக கேட்குறாங்க. ஆனால் உங்கள் பார்வையிலேருந்து எப்படி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, சிபிஎஸ்சியை விட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிசைன் பண்ணியிருக்க பாடத்திட்டம் தான் வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறீங்க இந்த பயாலஜி. ஆனால் அது வந்து நம்மளுக்கு வந்து நீட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா நிறையா படிச்சுட்டு நம்ம படித்தது வந்து கேட்க மாட்டாங்க, அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. நம்ம நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. காலேஜ் அட்வான்ஸாக இருக்கக்கூடிய பேசிக்லாம் அங்கே வந்து நம்ம இதில் இருக்கும். அது எல்லாத்தையும் படித்து நம்ம அப்படி குழம்பிக்கிடுவோம். இதுதான் விட்டு நம்ம மேலே அதுக்கும் கூடுதல் அட்வான்ஸாக நம்ம நிறைய படிப்போம். இதில் அதெல்லாம் தேவையில்லாத நம்ம நிறைய அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்காது. அதுக்கான சிலபஸ் மட்டும் படித்தா நல்லாயிருக்கும். அவங்க வந்து ஸ்டேட் போர்டு சிலபஸில் ஃபுல்லாக ஒருத்தன் படித்தானா அவனுக்கு வந்து நீட் எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து படிக்கிறது கஷ்டம், அந்த டைம் நம்மளுக்கு இல்லை. இப்போ வந்து 11th 12th என்சிஆர்டி புக்கில் வந்து 2 புக்கு தான். 11th 12th ரெண்டுமே சேர்த்து 2 புக்கு தான். ஆனால் நம்மளுக்கு வந்து 4 புக்கு இருக்குது. 4 புக்குமே ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க, போர்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கும். நம்மளோட 11th 12th 2 புக்கையும் சேர்ந்த பயாலஜி புக் ரெண்டு சேர்த்தோம்னா 4 புக் வரும். அவங்களுக்கு 2 புக்கு தான் வந்து சின்னதாக தான் இருக்கும். சிலபஸ் அப்போ வந்து அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அதே சிலபஸ் தான் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப கண்டென்ட் இருக்கும், தேவையில்லாத நிறையா இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம எக்ஸாம் பேட்டர்னுக்கு வந்துடலாம். இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு குவான்டிடேட்டிவாக நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதி சில பேர் வந்து மக்கப் பண்ணி அதை எழுதுவாங்க இல்லையா? இப்போ இந்த எம்சிக்யூ பேட்டர்னுக்கு வந்து நீங்கள் மாறும்போது அந்த சேலஞ்ச் எப்படி இருந்துச்சு? அது வந்து எப்படின்னா நம்ம வந்து இருக்கிறத அப்படி படிக்கக்கூடாது, புக்கில் இருக்கிறத அப்படி படிக்கக்கூடாது. அப்படி படித்தோம்னா நம்ம வந்து என்சிக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். நம்ம வந்து கான்செப்ட் முதல்ல புரிஞ்சிடணும், அது என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிட்டோம்னா எப்படி எம்சிபி கேட்டால் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதான் நம்ம கான்செப்ட் என்ன சொல்லிக்கலாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போனா எம்சிக்கு கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். நம்மளுக்கு புரிஞ்சு படிக்கணும். தியரி எக்ஸாமுக்கு மனப்பாடம் பண்ணோம்னா இது வந்து நம்மளுக்கு ரொம்ப டஃப்பாக தெரியும். புரிஞ்சிட்டோம்னா அது ரொம்ப ஈஸி. ஓகே. உங்களோட எக்ஸாம் வந்து எந்த லாங்குவேஜில் இருந்துச்சு? நான் ஃபஸ்ட் அட்டம் எழுதும்போது எனக்கு ஃபுல்லாகவே தமிழ் லாங்குவேஜ் தான். நான் செலக்ட் பண்ணேன், தமிழில் செலக்ட் பண்ணேன். ஆனால் அங்கே வந்து தமிழ் வந்துடும், இங்கிலீஷ் வந்துடும். அப்போ ஆனால் எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. அப்போ வந்து தமிழ் மீடியம்னால ஃபுல்லாக தமிழ் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான், இங்கிலீஷ் வந்து அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. நான் ஃபுல்லாக தமிழில் தான் எழுதினேன். அதனால் அதுக்கடுத்து தான் தமிழ் எழுதி வந்து நிறையா அது கொஸ்டினில் வந்து மிஸ்டேக் இருக்கும். தமிழ் மீடியம் கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்கும். ஏன்னா நீட் எக்ஸாமில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். அதுக்கடுத்து மற்ற எல்லா லாங்குவேஜும் அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ட்ரான்ஸ்லேட் பண்ணது வந்து சில வேர்டெலாம் மாற்றிருக்கும், அர்த்தம் மாறி இருக்கும், வேர்டு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகி தப்பாக போட்டுருவோம். ஈவன் அந்த ட்ரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக் இருந்தாலும் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் தான் அவங்க வந்து ஃபைனல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே 2-3 கொஸ்டின் வந்து நான் தப்பாக விட்டேன். ஆனால் ட்ரான்ஸ்லேட்டட் படி நான் ஆன்சர் பண்ணது கரெக்டு.
ஆனால் என்சிஆர்டி அவங்க மொழிபெயர்த்ததுனால நான் பண்ண தப்பாயிருச்சு. ஓகே ஓகே. அதை வந்து நான் வந்து அவங்கள்ட்ட கிளைம் பண்ணியிருந்தேன். நான் அதுக்கு வந்து அவங்க எதுவும் பண்ணலை. சரி. அந்த டிரான்ஸ்லேட் பண்ணது கொஞ்சம் நல்லா பண்ணால் அடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட செகண்ட் அட்டம்ப்டில் வந்து நீங்கள் நேற்று வந்து நல்லபடியாக குவாலிஃபை ஆகிட்டீங்க. செகண்ட் அட்டம்ப்ட்லையுமே நான் வந்து குவாலிஃபை ஆகலை. ஏன்னா நான் தமிழில் வந்து எனக்கு ரொம்ப இங்கிலீஷ் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. அதை வந்து நான் வந்து எப்போ கண்டுபிடிச்சேன்னா செகண்ட் அட்டம்ப்ட் தான் நான் கண்டே பிடிச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் நான் ஃபுல்லாகவே தமிழ் எழுதியிருப்பேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி இவங்க வந்து கொஸ்டினே மாற்றிருந்தாங்க, நம்ம படித்தாலுமே அது வேற ஒன்று ஆயிடுது, அப்போ நம்ம தமிழில் படித்தா இதாக ஆகாதுன்னு செகண்ட் அட்டம்ப்டில் வந்து நான் கொஞ்சம் இங்கிலீஷ் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தேன், படித்து பார்த்தேன். ஓரளவு ஒரு பாதியில் வந்து நான் இங்கிலீஷ் வந்து கற்றுக்கிட்டேன் செகண்ட் அட்டம்ப்டில். அதனால் ஆனால் ஒரு நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கவங்க ஒரு சாப்டரை ஒரு 2 மணி நேரத்தில் படித்தாங்கன்னா அது எனக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும், ஒரு 6 மணி நேரம் கூட ஆகும் அந்த ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு. ஏன்னா நான் கம்பேர் பண்ணி மீனிங் புரிஞ்சு இந்த வேர்டுக்கு இங்கிலீஷில் இதான் தமிழில் இதான் அந்த தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால் செகண்ட் அட்டம்ப்ட் வந்து அந்தளவுக்கு என்னால் ஃபுல்லாக முடிக்க முடியல, சப்ஜெக்ட்லாம் ஃபுல்லாக முடிக்க முடியல. ஸோ பாதி இங்கிலீஷ் நாலேஜோட போய் அதை அட்டன் பண்ணேன். அப்போ வந்து அதில் வந்து என்னால் ஒரு 30 மார்க்கு 20 மார்க்கில் அப்போ எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. செகண்ட் அட்டம்ப்ட் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்து தேர்ட் அட்டம்ப்ட் தான் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் எல்லாமே இங்கிலீஷில் படித்து. ஸோ நீங்கள் இந்த தடவை நீங்கள் ப்ரிப்பரேஷன் இங்கிலீஷ் தான் ஃபுல்லாகவே ப்ரிப்பரேஷன் இங்கிலீஷில் ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் அட்டம்ப்ட்டில் நான் அட்டன் பண்ண எல்லா கொஸ்டினும் இங்கிலீஷ் தான், தமிழ் நான் பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு தேர்ட் அட்டம்ப்ட்டில். சரி, அப்போ எவ்வளோ எடுத்தீங்க மார்க்? அப்போ வந்து 417 மார்க் எடுத்துருந்தேன். 17 மார்க். ஓகே. ஃபைனலாக உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சது இல்லையா, அந்த நீட் எக்ஸாமில் உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் என்னவா இருந்துச்சு? என்னோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து நான் வந்து ஒரு 100க்குள்ளேயே நான் வந்துட்டேன். என்னால் நல்ல டாப் காலேஜே என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே. எனக்கு அடுத்துமே நிறைய பேருக்கு சீட் நிறையா கிடச்சிது. ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு இந்த தடவை கவர்மெண்ட் காலேஜில் சீட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சந்தோஷமாகவே இருந்தது. ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் இந்த ப்ராசஸ்க்குலாம் யார் கைட் பண்ணுவாங்க? கைட் பண்ணது ஃபுல்லாகவே என்னோடய இன்ஸ்டியூட்டில் என்னோடய ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் வீட்டில் அண்ணா அப்பா அம்மா அவங்க தான் கைட் பண்ணாங்க. ஓகே. முக்கியமாக என்னோட வகுப்பு ஆசிரியர் என்னென்ன வருதோ எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்க. ஸோ நம்ம அதை படி கேட்டு கரெக்டாக பண்ணிட்டோம். அவ்வளோ. இப்போ உங்களுக்கு தூத்துக்குடி கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் கிடைச்சதா இல்லை வேறு எதுவும் கிடைச்சதா? நிறைய காலேஜ் கிடச்சிது. எனக்கு என்னென்ன காலேஜ் கிடைக்கலன்னா அந்த சென்னை சைடில் இருக்குது, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி இதான் கிடைக்கல. மற்றபடி எல்லா காலேஜுமே எனக்கு கிடச்சது. ஆனால் நான் எதுக்கு மற்ற காலேஜாக செலக்ட் பண்ணனா டிஸ்டன்ஸ் தான், வீடு டிஸ்டன்ஸ் பார்த்தாங்க. தூத்துக்குடி நம்மளுக்கு திருநெல்வேலி எதிர்பார்த்தேன். திருநெல்வேலி வந்து எனக்கு முன்னாடி இருந்த ரேங்கில் இருக்க பையன் வந்து எடுத்துட்டான். அதனால நான் வந்து தூத்துக்குடிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். தூத்துக்குடி காலேஜ் பற்றி எதுவுமே தெரியாது. ஓகே. அதனால பக்கத்தில் இருப்பேன் எடுத்து அதுக்கடுத்து இப்போ எனக்கு பிடிச்சி போச்சு. சரி, இப்போ நீங்கள் மாணவராக இருந்து ஒரு டாக்டராக உங்களுக்கு அது கவுன்சிலிங்கில் அதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடச்சிருச்சு. இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? ஏன்னா இது வந்து 6ஆவதுல படித்த உங்களோட கனவு 6+6 வச்சாலே உங்களுக்கு வந்து 6 இயர்ஸ் 12க்கு, அதுக்கப்புறம் 2 வருஷம் 8 வருஷம் கழிச்சு உங்களோட கனவு வந்து நினைவானதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அட்மிஷன் அப்படிங்கிறது. இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? அப்போ சீட்டு கிடச்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம், வீட்லேயுமே ரொம்ப சந்தோஷம். அட்மிஷன் போனது வந்து நாங்கள் வந்து ஃபேமிலியாக தான் போனோம். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இந்த இடத்துல உங்களோட ஆசிரியர்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு? ஆசிரியர்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஆசிரியர்களுக்கெல்லாம் போய் நேரில் சந்தித்து ஸ்வீட் கொடுத்து எல்லாருமே விஷ் பண்ணாங்க. அதுக்கடுத்து நான் வந்து நடுநிலை பள்ளியில் படித்தோம்ல, 6 வரைக்கும் 8th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பேன். அந்த ஸ்கூலில் கூப்பிட்டு பாடல்கள்லாம் நடத்துனாங்க. எல்லா ஸ்டாஃபும் சேர்ந்து பாடல்கள் நடத்தி செதஸ்கோப்லாம் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா அம்மாவும் கூப்பிட்டு போயிருந்தேன், எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சா? ஆமாம், நம்மளோட கஷ்டத்துக்கு வந்து பலன் கிடச்சிருச்சு, நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஓகே. இப்போ நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களோட எம்பிபிஎஸ்க்கான ஃபீஸ் எவ்வளோ? எனக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸுமே இது வரைக்கும் வாங்கவே கிடையாது. ஓகே. எல்லாமே ஃப்ரீ தான், எல்லாமே கவர்மெண்ட் வந்து எனக்கு கட்டிடுவாங்க. என்னோட ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் கட்டிடும். அந்த மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ அப்பா அம்மாவுக்கு நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. ரைட். இப்போ வந்து இன்னொரு ஆக்சுவல் சேலஞ்சஸ்க்கு வரேன். இது வரைக்கும் ஸ்கூல் லைஃப்பில் நீங்கள் தமிழ் மீடியமில் இருந்தீங்க, ஒரே ஊர் ஒரே கிராமம், உங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியர்கள் இப்படி வந்துட்டீங்க. இப்போ புது இடம், இப்போ வந்து உங்களுக்கு மெடிக்கல் சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கும். ஆமாம், மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். இதை நீங்கள் அடாப்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணீங்க? எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு? ஃபஸ்ட்டு 2 monthsலாம் ரொம்பவே பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. நம்ம ப்ரொஃபஸர்ஸ் நடத்துறது ஃபுல்லாகவே ஃப்ளூயன்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். எனக்கு ஒன்றுமே புரியாது. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஆன்சரும் பயங்கரமாக பண்ணுவாங்க, இங்கிலீஷில் ஃபாஸ்ட்டாகவும் பேசுவாங்க. அதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு, நான் எப்படி படிப்பேன், பாஸ் ஆயிரும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஆனால்
போக போக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். எப்படின்னா ஸ்டாஃப்மே கூப்பிட்டாங்க, அந்த மாதிரி தமிழ் மீடியம் பசங்கள்லாம் தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க. பயப்படாண்டாம்ப்பா நாங்கள் வந்து இப்போ அனாட்டமி எக்ஸாம்லாம் ஃபஸ்ட்டு நடந்துச்சு. நடந்து முடிஞ்சு நான் வந்து அதில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். அப்போது கூப்பிட்டு நீ வந்து தமிழ் மீடியத்தில் இருக்கேன்னு நீ வந்து பயப்படாத, இதுக்கு முன்னாடிலாம் நிறைய தமிழ் மீடியம் பசங்களாம் வந்து அச்சீவ் பண்ணி இப்போ பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. நாங்கள் வந்து அனாட்டமி பொறுத்தளவுக்கு கிராமர் அந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங்லாம் பார்க்க மாட்டோம். எங்களுக்கு தேவை அந்த மெடிக்கல் டேர்ம்ஸு அதெல்லாம் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் மட்டும் எழுது. உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உனக்கு என்ன புரிஞ்சதோ அதை அப்படியே எழுத ட்ரை பண்ணு போதும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படி பண்ண போ நீ வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோ அந்த மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எல்லாருமே. நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்து நம்மளை படிக்க வச்சு நல்லா பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் தான் புரிஞ்சது கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வீடியோஸ் ஏதாவது இப்போ லெக்சர் வந்து அவங்க ப்ரொஃபஸர் வேகமாக நடத்திடுவாங்க. அப்புறம் சிலது புரியாமல் போய் நம்மளுக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அப்போ நான் ஏதாவது யூடியூப் லெக்சர்ஸ் ஏதாவது இருக்கான்னு எடுத்து பார்ப்பேன். அதில் வந்து மெதுவாக பேசுவாங்க, புரியலாட்டு மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரி நோட்ஸ் எடுப்பேன். அதுக்கடுத்து நான் கைப்பட எழுதுனால எனக்கு நல்லா ஆழமாக பதிஞ்சுது. அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் நல்லா ஆழமாக பதிஞ்சிச்சு. அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அதை அப்படி நான் சொல்லுவேன், அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமாக பதிஞ்சிச்சு. அந்த மாதிரி நான் வந்து அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் எனக்கு கொண்டு வந்தேன். அதுக்கடுத்து இங்கிலீஷ் அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து தமிழ் அந்த இங்கிலீஷ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு செமினார் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைச்சது அனாட்டமியில் ஒரு லெசனு. ஸோ நான் அதை வந்து படிச்சுட்டு ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு நான் இங்கிலீஷே நான் வந்து கான்ஃபிடென்ஸாக இப்போ இங்கிலீஷ்லேயே பேசி ஃபுல்லாக இங்கிலீஷே நான் செமினார் எடுத்தேன். அந்த அளவுக்கு வந்து இங்கிலீஷ் எனக்கு வந்து இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து தமிழ் மீடியம் MBBS சர்வே பண்ண முடியுமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளோட முயற்சி தான் எல்லாமே. இப்போ உங்களோட முயற்சியை நீங்கள் இப்போ விடலை. அட்மிஷன் கிடைச்சதுங்கிறது முதல் படி தான். இன்னும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக MBBSன்ற டிகிரி வாங்குறதுக்கான உழைப்பை இப்போயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆமாம். ஏதாவது ஒரு இடத்துல ஐயோ நம்ம தெரியாமல் இந்த கோர்ஸ் எடுத்துட்டோம், நம்ம வந்து அவசரப்பட்டுட்டோமோன்னு நினச்சிங்களேன்? இந்த மாதிரி நான் அவசரப்பட்டுமே நினச்சோம்னா நான் வந்து மனசுக்குள்ளே அப்பப்போ லைட்டாக வரும். என் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் ஐயோ இப்போ விட்டா கூட நான் வந்து ஃப்ரீ சீட் கொடுத்தா கூட நான் வந்து போயிடுவேன், டிஸ்கன்டினியூ பண்ணி கூட போயிடுவேன். அந்த வேலை நிறைய இருக்காங்க. ஏன்னா அந்த போர்ஷன் அவ்வளோ ஆகணும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு படிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. நான் அந்த மாதிரி நினச்சதில்லை. ஏன்னா நான் பிடிச்சி தான் நான் அதை வந்து எடுத்து படிச்சிருக்கேன். மறுபடியும் ரிப்பீட் பண்ணி அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் போனதுனால அந்த மாதிரி நினைக்கிறதில்ல. அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு நினைப்பேன். எடுத்துகிட்டு நான் ஃபீல் பண்ண மாட்டேன். அதை எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு சீனியர்கிட்ட கைடன்ஸ் கேட்பேன். இல்லைனா ஸ்டாஃப்ட்டு டேரெக்டாக போய் நான் வந்து ஃப்ரீயாக பேசி கைடன்ஸ் கேட்பேன். அவங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அதனால் அந்த ஃபியர் வராத அளவுக்கு நான் வந்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சி உண்டோ அது எல்லாத்தையும் ஃப்ரீ டைமில் நான் பண்ணி அதெல்லாம் வரவிடாமல் பார்த்துக்கிட்டேன். அந்த மாதிரி எண்ணம்லாம் வந்ததில்லை. ஓகே, இது ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷியலான கேள்வி தான். இப்போ உங்கள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் 7.5 இல்லாமல் பேலன்ஸ் இந்த 92.5 வந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைலி உங்களோட பெட்டராக இன்னும் மார்க் எடுத்தவங்களாக இருப்பாங்க, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படித்தவங்களாக இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஏதாவது இன்ஃபீரியராக எப்போயாவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இவங்க வந்த இடத்துக்கு நானும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் முயற்சியில் வந்திருக்கேன்னு பெருமையாக நினச்சிங்களா? நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்படி இருக்கும்னு உண்மை என்னென்னா அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கே தெரியும். ஸ்டாஃப்லாம் அந்தளவுக்கு இன்வால்மெண்ட்டோட சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்றா அது கிடையாது. நம்மளோட முயற்சியை படித்து வந்தால் தான் உண்டு. ப்ரைவேட் ஸ்கூல்லாம் எப்படின்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா ஒன்று நல்லா அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க, புரிய வச்சு எல்லாரையும் நல்லா கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்மளாக படித்தா தான் உண்டு. அவங்க வருவாங்க போயிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்னு பொறுத்தளவுக்கு. அப்போ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து படித்து வந்திருக்கேன். ஆனால் நான் நினச்சிருந்தோம்னா நான் வந்து மற்ற பசங்க மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாலியாக விளாண்டுட்டு கிளாஸை கட்டடிச்சிட்டு அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் நான் அப்படி இல்லாமல் நம்ம படித்தா தான் அதை கிளியர் பண்ண முடியும். அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்னோட நிலைமையில் என்னோட ஸ்கூல் என்வரான்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த ஜாலி மூடில் அப்படி போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம அதையும் கடந்து நம்ம வந்திருக்கனால இது வந்து எனக்கு ஒரு நான் கெத்தாக தான் நினைக்கிறேன். நான் வந்து அப்படி நான் ஃபீல் பண்ணது இல்லை இது வரைக்கும். இப்போ நீங்கள் இப்போ சொல்லும்போது நீங்கள் உங்களோட ஃபிசிக்ஸ் வாதியார் கிளாஸ் டீச்சரை பற்றி நிறையா சொன்னீங்க. நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ் வெளியில் பேசும்போது அவர் வந்து நீங்கள் இன்னைக்கு டாக்டர் அவருக்கு பெரிய அளவில் ஒரு மோட்டிவேட் பண்ணார் அப்படின்னு சொன்னீங்க. அவரை பற்றி சில வார்த்தைகள். என்னோட ஃபிசிக்ஸ் சார் வந்து 11th 12th என்னோட ஃபிசிக்ஸ் ஆசிரியர். அதுக்கடுத்து அவர் தான் வகுப்பு ஆசிரியர் 12th. அவங்க வந்து எப்படின்னா நான் அந்த நீட் படிக்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க தான் சார் தான் இந்த மாதிரி புக்கை தான் படிக்கணும் அப்படின்னு புக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அவங்க தான் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தாங்க. அவங்களே ஃப்ரீயாக வாங்கி கொடுத்து எதாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் 12th முடிக்க போகிற டயத்தில் தான் என்னோட வகுப்பு ஆசிரியரும் ரிட்டையர் ஆகுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறையா பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களால பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் லட்சக்கணக்கு கொடுத்து ஃபீஸ்லாம் கட்டி படிக்க முடியாது அப்படின்னு நினச்சி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க கஷ்டப்பட்ட வேறு ஸ்கூலில் படிப்பாங்க காசு கட்டி, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்ட்டு ஒரு நீட் கோச்சிங் சென்டர் ஆரம்பித்தாங்க. ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆரம்பித்தாங்க. அது எங்கே இருக்குன்னா அந்த பொதிகை சில்ஸ் இருக்குல்ல, அதுக்கு எய்த்தாப்பில் இருக்கும். தங்கமயில் பொதிகைக்கு எய்த்தாப்பில் இருக்கும். அவங்க வந்து எப்படின்னா கம்மியான ஃபீஸ் ஃபஸ்ட் வந்து 20,000 தான் வாங்கினாங்க. 20,000 1 இயர் ஃபுல்லாகவே வாங்கி 1 இயர் கோர்ஸ்க்கு 20,000 தான். 20,000 நம்ம எல்லாமே வந்துடும். அந்த மாதிரி தான் வாங்கி எங்களுக்கு வந்து அவங்களே வந்து எடுப்பாங்க. ரிட்டையர்ட் ஆன நிறையா டீச்சர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க
அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க வந்து வரவங்களாம் வந்து எடுப்பாங்க. அது ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க லாஸ்ட் வரைக்குமே. அவர் எப்படின்னா இங்கிலீஷ்லையும் நடத்துவார், தமிழையும் நடத்துவார். அதுக்கடுத்து எது போயிட்டு நம்ம வந்து என்னால் நல்லா கேட்க முடிஞ்சுச்சு. என்னோட வகுப்பாசிரியர் 2 வருஷம் தெரியும், அதெல்லாம் ஷேர் பண்ண முடிஞ்சு. அதனால் ரிப்பீட்டடாக சொல்லி தருவாங்க. அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சார். ஒரு சாரோட பேரையும் சொல்லிடுவாங்க. சாரோட பேர் வந்து தாமஸ் சார். ஏன்னா அவர் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பல டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சரியான மாணவர்களை அவங்க தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுக்கறதுனால இன்றைக்கி சாமானிய மக்களும் ஒரு சாதனையாளராக மாறலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த டீச்சர்ஸோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நேரத்தில் அந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு நம்ம வந்து நம்மளோட நன்றிகளையும் வணக்கத்தையும் கூட நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹர்ஷன் வந்து இப்போ ஒரு தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இன்றைக்கி வந்து ஒரு வெற்றிகரமாக ஒரு தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்காங்க. இப்போ உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய சக ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஜூனியர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிச்சுட்டு இருக்க குழந்தைகளுக்கு உங்களோட மெசேஜ் என்ன? எங்கள் டீமே நிறையா கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவாங்க. மெசேஜ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து நான் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு எப்படி எங்களால் அங்கே சர்வே பண்ண முடியுது, எப்படி எங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நீட் படிச்சுட்டு இருப்பாங்களா தமிழ் மீடியத்தில், அவங்களும் நிறையா கேட்பாங்க இந்த மாதிரி எப்படி படிச்சிங்க எப்படி அதெல்லாம் கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் இருக்கீங்கன்னு பயப்பட வேண்டாம். தமிழ் மீடியத்தில் இருந்தாலுமே நீங்கள் வந்து இங்கிலீஷ் லைட்டாக கம்பேர் பண்ணி அதை படிங்க, அது வந்து ஈஸி தான். அது ஒரு நீங்கள் என்ன தான் இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன டேம் முக்கியமானது இருக்கோ அதை மட்டும் இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிட்டு நிறையா கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி அதுலேருந்து கான்செப்ட் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்குவோம். ரிப்பீட்டாக கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா புரிஞ்சிடும். அந்த மாதிரி சொல்லுவேன். அந்த எக்ஸாமுக்கு 1 மாதம் முன்னாடி நம்ம நிறையா கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மார்க் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட் அந்த மாதிரி நிறையா நம்ம எழுதும்போது நம்மளுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதனால் பயமே கிடையாது. நீட் எக்ஸாமுக்கு பயம் கிடையாது. கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்பவே ஈஸி. அதுக்கடுத்து 11th 12th படிக்கிறவங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் எழுதணும்னு ஆசை இருந்துச்சுன்னா தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்கு ராஜேஷ் நீட் பயாலஜி புக்குன்னு ஒன்று உண்டு. என்சிஆர்டி புக்கு 2 உண்டு. இல்லை 11th 12th 2 புக்கு தான். அந்த 2 புக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே அதை வந்து 11th அவங்க வாங்கிக்கணும். ஆன்லைனில் வந்து யூடியூப்பில் அவர் ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ்னு அடிச்சா வரும். அவரோட கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் வந்து அந்த 2 புக்கையும் வாங்கிக்கணும். அதோட என்சிஆர்டி புக்கும் 2 இருக்கும் இங்கிலீஷில். அதையும் வாங்கிக்கணும். அதோட டிரான்ஸ்லேட்டும் வாங்கிக்கணும். 11th இருந்தே அந்த பயாலஜி தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன். ஏன்னா half ஆஃப் த மார்க் வந்து அதில் இருந்தால் நமக்கு வரப்போகுது. அப்போது தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்லேட் புக்கை ஒரு லைன் வாசிச்சிங்கன்னா, அதே இங்கிலீஷ் மீடியத்தில் அந்த ஒரு ஃபுல் ஸ்டாப்லேருந்து இன்னொரு ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் அதே வாசிச்சிங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரியும். அதே நீங்கள் கஷ்டத்தை பார்க்காம ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு இங்கிலீஷில் இதான் சொல்ல வராங்களா அப்படின்னு தமிழை ஃபஸ்ட்டு வாசித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் வாசிக்கும் போது உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதுக்கடுத்து மறுபடியும் வந்து ஃபுல்லாக வாசிக்கணும், இங்கேயும் ஃபுல்லாக வாசிக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியப்போ நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் 11th 12th 2 வருஷத்துலேயும் நீங்கள் விளாடாமல் வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் எதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து 1 இயர் ட்ராப் எடுத்தால் கூட உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நீங்கள் 1 இயர் ட்ராப் எடுக்க வேண்டிய அவசியமே வராது. இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக இங்கிலீஷ் கன்வெர்ட் ஆகிடலாம். அடுத்து இங்கே ஈஸியாக நீங்கள் எதிர்கொள்ளவும் முடியும் எக்ஸாமை. நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஹர்ஷன். இதை தாண்டி நீங்கள் ஏதாவது பெய்டு ஆப் ஏதாவது படித்து யூஸ் பண்ணீங்களா? பெய்டு ஆப் பெய்டு ஆப் அதாவது ஃப்ரீ ஆப் ஏதாவது நீட் எக்ஸாமுக்கா? ஆமாம், நீட் எக்ஸாமுக்கு அந்த மாதிரி எதாவது ஆப் யூஸ் பண்ணுறது. ஏன்னா யூடியூப்லேயும் நிறையா இருக்குது, நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ்னு நிறைய ஆப் இருக்குது. அவர்லாம் இங்கிலீஷை புக் எடுத்து அப்படியே நடத்துவாங்க. அவங்களும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். அதுக்கடுத்து ராஜேஷ் நீட் பயாலஜி சொன்னோம்ல, அவங்களும் அவங்க இன்ஸ்டியூட் நடத்துறது அப்படியே யூடியூப்லேயும் நடத்துவாங்க. பெய்டுக்கு நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை, நம்ம அந்தளவுக்கு காசு கட்டணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம யூடியூப்லேயும் நிறையா இருக்குது. அதுக்கடுத்து BMNTன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவங்களும் இந்த MBBS படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவங்க அப்படி எடுத்து நடத்துகிற அந்த மாதிரி. அதுக்கடுத்து சர்னிஃபை நீட்டு அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, நம்ம அதெல்லாம் நம்ம போய் சர்ச் பண்ணி பார்த்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும் படிக்கிறதுக்கு. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான், நம்மளுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கும். நமக்கு வந்து நீட்டை எப்படியா கிளியர் பண்ணணும் அந்த ஒரு வெறி இருந்தாலே போதும், நம்ம படிச்சிடலாம். ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து இப்படி தான் போகணும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்க மட்டும் ஆள் இருந்தால் போதும், நம்ம பாட்டுக்கு படிச்சு வந்துடலாம். எதுக்காக இந்த கேள்வி நான் ஸ்பெசிஃபிக்காக வச்சேன் அப்படின்னா, சில பேர் வந்து நீட் எக்ஸாமுக்கு எனக்கு நிறையா காசு கேட்குறாங்க, இல்லை வந்து நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லி காரணங்கள் நிறையா சொல்கிறாங்க அச்சீவ் பண்ண முடியாதுக்கு. அதனால தான் உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பெய்டு ஆப் ஏதாவது யூஸ் பண்ணிங்களா இல்லை ஃப்ரீயாக யூடியூப்பில் படிச்சிங்களா அப்படிங்கிற கேள்வியை வச்சேன். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போதே உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி உங்களோட ட்ராவல் கவனம் செதறாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்படி தான் நான் ஆக போகிறேன் அப்படிங்கிற கனவுகளோட நீங்கள் சரியான பாதையில் நேரத்தை விரயம் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னா நீங்களும் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணி லைஃப்பில் பெரிய ஆளாக வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் பெருமை சேர்க்கலாம்.
நம்ம ஹர்ஷன் மாதிரி